டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த பாருங்களேன், சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே வாங்கி சாப்பிட்றதுக்காக வாங்கியிருந்தேன். அப்படியே முளை விட்டு துளுத்து வந்துருக்கு பாருங்களேன். இதை அப்படியே பிளான்டேஷன் பண்ண போகிறேன் நண்பர்களே. இதை அப்படியே இந்த பாருங்கள், அந்த கண்டெய்னர் பிளான் பண்ண போகிறேன். இதுதான் பசலைக்கீரை. இதையும் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அந்த ஸ்டெம்மை ஊண்டி வச்சாலே வந்துடும். அது மாதிரி வந்தது அங்கே இருக்குது நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போனால் நான் பிளான்டேஷன் பண்ணுறேன். இந்த பாருங்கள், அப்படியே கரண்டி எடுத்துக்கிறேன். கரண்டி எடுத்துகிட்டு இந்த இதில் வைக்கிறேன் நண்பர்களே. இந்த இதில் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி மண்புலவெல்லாம் கரண்டி நண்பர்களே. 2 நாளைக்கு நாளாகவே மண்புழு உரம் எல்லாம் போட்டு வச்சுட்டு வந்துருக்கேன் நண்பர்களே. வச்சு நல்லா மண்ணை பதப்படுத்தியிருக்கேன். இந்த பாருங்கள், அதை அப்படியே வைக்கிறேன் நண்பர்களே. எடுத்து அப்படி எந்த விதமான ஒரு டேமேஜ் இல்லாமல் வைக்கிறேன் நண்பர்களே. வச்சுட்டு அப்படியே மண்ணை போகிறேன் நண்பர்களே. இந்த வரல மண் போட்டேன் நண்பர்களே. மண் போட்டேன். இது என்ன பண்ணணும்னா, இதனோட குடி வரும் நண்பர்களே. குடி வந்து இந்த இதில் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். இதை ஃபிக்ஸடு இந்த சிமெண்ட்டு அதில் ஏறி போயிடும் நண்பர்களே. இப்போ உயிர் தண்ணி கொடுக்கலாம் நண்பர்களே. அந்த பாருங்க, ஊற்றுறேன் நண்பர்களே. இந்த கொடியை வந்து அப்படியே படுத்து இது மேலே போயிடும். அந்த கொடியில் இருக்க பிரான்ச் எடுத்து வச்சோம்னாலே கிழங்கு வரும் நண்பர்களே. சக்கரவள்ளி கிழங்குல உள்ள ஒரு தன்மை இது. மரவள்ளி கிழங்குல குச்சி மாதிரி இருக்கும், அதை வைப்பாங்க. இது அப்படி கொடி மாதிரி இப்போ அந்த கொடியை கட் பண்ணி வச்சாலே வந்துடும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ நண்பர்களே. சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ஈஸியும் கூட. நான் அதை வந்து டைம் எவ்வளோ எனக்கு தெரியல எக்ஸாக்டாக எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு. எனவே நான் இப்போ பார்த்தாலும் தெரியும் நமக்கு. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் இதை பிளான்டேஷன் பண்ணுறதை காட்டுறேன் நண்பர்களே. அதாவது பசலைக்கீரையை. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.